ஹலோ ஃப்ரெண்ட், ஒரு டிசைன் கோலம் பார்ப்போமா? ரங்கோலி ரொம்ப அழகாக இருக்கும். ரங்கோலி போட்டால் 11:6 எடப்புள்ளி வச்சு இது போட்டிருக்கேன். ஆனால் ரொம்ப ஈஸியான கோலம். வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த 7 புள்ளி வரிசை இருக்குல்ல, அதாவது 11 புள்ளி 11:6 எடப்புள்ளி சொல்லியிருக்கிறேன். 11, 10, 9, 8, 7, 6. இப்போ இந்த 7 புள்ளி வரிசையில் இந்த 2வது புள்ளியை ரவுண்ட் பண்ணிக்கலாம். அதே போல் இங்கேருந்து 2வது புள்ளியை ரவுண்ட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு பூ வரும். இதே போல் இங்கே இந்த 2வது புள்ளி ரவுண்ட் பண்ணிக்கலாம். இங்கேருந்து 2வது புள்ளி ரவுண்ட் பண்ணிக்கலாம். இதை சுற்றி 6 புள்ளி இருக்குல்ல, அதில் தான் நம்ம பூ போட போகிறோம். இதே போல் இந்த பக்கமும் 2 ரவுண்ட் பண்ணிப்போம். இங்கேருந்து 2வது புள்ளி, இங்கேருந்து 2வது புள்ளி, அதை சுற்றி இருக்கிற 6 புள்ளிகளையும் ஜாயின் பண்ணி நம்ம ஒரு பூவாக போட போகிறோம். இங்கேருந்து இதை சுற்றி 6 புள்ளிகளையும் சுற்றி ஒரு பூவாக்கிக்கலாம். இந்த புள்ளியை சுற்றி கொண்டாந்து நடுமையத்தில் அப்படியே விட்டுற வேண்டியது. இப்போ 6 பக்கமும் பூ போட்டுட்டோம். இந்த ஒரு இது இருக்குல்ல, இதில் ஒரு சின்ன டிசைன் இதோடு சேர்த்து போடலாம். இது பக்கத்தில் 2 புள்ளி இருக்குல்ல, இதுக்கு பக்கத்தில் ஒரு புள்ளி, இந்த பக்கம் இதுக்கு பக்கத்தில், இதில் இங்கேருந்து ஆரம்பித்து இதை இந்த ஒரு புள்ளியை ஒரு சுற்றிக்கலாம். அதே போல் இங்கேருந்து ஆரம்பித்து இந்த பக்கம் இருக்கிற புள்ளியை சுற்றிக்கலாம். இதே போல் எல்லா பக்கமும். இது லாஸ்ட். இப்போ 6 பக்கமும் சுற்றிட்டோம். இது 2த்தையும் இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நடுவில் போடுவோமா? இப்போ நடுவில் 5 புள்ளி இருக்குது பாருங்கள். இந்த 5 புள்ளியையும் நேராக ஒரு கோடு போட்டுக்கலாம். அதே போல் இந்த பக்கம் 5 புள்ளி இருக்குல்ல, இதையும் ஒரு கோடு, இப்படி கிராஸாக 5 புள்ளி. இப்போ இந்த 2 புள்ளிகளுக்கும் இடையில் ஒரு வளைவு. அதில் ஒரு ரவுண்டு போட்டுக்கலாம்.
இப்போது இதுக்கு கீழே 4 புள்ளி இருக்குது ஒரு பக்கமும், இந்த 2 கோடுகளுக்கு இடையில. இப்போ இதை நம்ம ஜாயின் பண்ணிப்போம். இதோடு சேர்த்து இதில் நடுவில் ஒரு சின்ன இதை போட்டுக்கலாம். இதே போல் இன்னொரு கோடு போட்டு இதில் கொண்டு ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இதில் இடையில இருக்கிற இடத்துல மட்டும் நம்ம கலர் பண்ணுறோம். ரொம்ப ஈஸியான கோலம் தான். நீங்களும் போட்டு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தை மாதம் வெள்ளிக்கிழமையில் கூட போட முடிஞ்சால் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு கோலத்தோடு வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.